இதுதான் எங்க காலேஜுக்கு பக்கத்துல இருக்க பார்க். கிளாஸை கட் அடிச்சா இங்க தான் சுத்துவோம். டேய் மச்சான் நில்றா டேய். மத்தவங்களாம் எங்கடா? நான் வெளில வந்தோடனே மேம் உள்ள வந்துட்டாங்கடா, அதனால பசங்களாம் உள்ளே மாட்டிக்கினாங்க. எப்படி ரெக்கார்ட் நோட் முடிக்காதெல்லாம் மேம் வெளியே அனுப்ப தான் போறாங்க. எல்லாரும் வந்துட்டா ஜாலியா இருந்திருக்கலாம். புறா மச்சான் பாத்துக்கலாம். வா மச்சான் விளையாடலாம். டேய் வா மச்சான் விளையாடலாம். கம்னரா டே. ஏன்டா சோகமா உக்காந்துருக்க? எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொன்னாதான் மச்சான் முடிவு கிடைக்கும். வெளியே சொல்லல குழம்பா தான்டா இருக்கும். வெளியே சொன்னாலே அந்த விஷயத்துல பாதி ஜெயிச்ச மாறுறா. படிச்ச நம்மளே இந்த சமுதாயத்துல எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, ஏமாத்துறாங்க. ஆனா எங்க அப்பா அம்மா எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துருப்பாங்க. அதை நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபைனல் செமஸ்டர் முடிய போகுதுடா. அடுத்து என்ன பண்ண போறேனே தெரியல. இதுல வேற வீட்டுல முதல் பட்டதாரியே நான் தான். அதை நினைச்சு சந்தோஷப்பட பட முடியல. சரி, நீ என்ன பண்ண போற? நான் இந்த ஜாவா பைத்தான் அந்த மாதிரி எதனா கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஊரோட வந்து செட்டில் ஆகலான்னு இருக்கு மச்சான். மச்சான் போய்க்கு தஞ்சாவூர் எங்கே வேணாலும் போய்ச்சிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போற நீயாச்சும் தெரியல இருக்கே மச்சான். அடுத்து என்ன பண்ண போறோன்னு முடிவு பண்ணிட்டாலே தெளிவு தன்னால கிடைச்சிரும் மச்சான். ஆனா உன்னோட எங்க வீட்டுல என்ன ரொம்ப நம்புறாங்கடா. என்னால அவங்க நிலைமை மாறுன்னு நினைக்கிறாங்கடா. அவங்க பட்ட கஷ்டம் நான் படக்கூடாதுன்னு நினைச்சுதான் என்ன காலேஜுக்கு அனுப்புறாங்க. ஆனா நான் என்னடானாக்கா ஜாலியா சுத்திட்டு இருக்க மச்சான். நான் மட்டும் இப்படியே இருந்தேன்னா என்னோட அடுத்த ஜென்ரேஷனும் ரொம்ப கஷ்டப்படும் மச்சான். இது நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. மச்சான் டே ப்ரோ அந்த தண்ணி கொடுங்களேன். டேய் ஏந்திரா டேய், என்னடா ஆயிடுச்சு? ஏந்திரா ஏந்திர மச்சான், ஏந்திர மச்சான். ஃபஸ்ட்டு உக்காரா, ஒரு நிமிஷம் உக்காரா. டேய் என்னடா மச்சான், என்னடா ஆயிடுச்சு? நல்லா தான்டா பேசுற. சரி போலாமா, உனக்கு ஓகேவா? மச்சான் நீ நல்லா இருந்தா தானே உன் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். முதல்ல உன் உடம்பு உயிர் நல்லா பார்த்துக்கிட்டா தானே உன்னால எல்லாமே செய்ய முடியும். இந்த பணம் கல்வி எது இல்லைனாலும் இந்த உடம்பு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுடா. உடம்பு போனதுக்கு அப்புறம் யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பணம் பின்னாடி ஓடி பல பேர் சரியான நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம உடம்பு போனதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட பணம் இருக்கும், ஆனா உடம்பு சரி பண்ண முடியாம போனவங்க தான்டா. மச்சான் சூரியன் இருந்தா தானே சித்திரம் வர முடியும். உடம்பு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஓவர் திங்க் மாட்டேது நிறுத்து. அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கடா. அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தணும். மச்சான் உடஞ்ச மண்பானை கூட மண்ணு மேலதான் இடம் இருக்கு, ஆனா மனுஷனுக்கு மண்ணு உள்ளதான் இடம். நீ சின்ன வயசுல பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ்னு போடுவே, அந்த தைரியம் எங்க போச்சு? சின்ன வயசுல அதெல்லாம் பேருக்கு முன்னாடி போட்டேன். இப்ப அதெல்லாம் முடியுமில்லன்னு தெரியலடா. சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கீழே விழுந்துருன்னு பயந்துருந்தா இப்போ உன்னால சைக்கிள் தான் ஓட்டி இருக்க முடியுமா, இல்ல பைக் தான் ஓட்டி இருப்பியா? அது மாதிரி தான்டா, அதுக்கான முயற்சி பண்ணினாலே உன்னோட ஃபர்ஸ்ட் வெற்றி தான்டா. நீ முயற்சி பண்ணி அதுல தோத்துட்டீன்னா அந்த தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சீங்கன்னா உன்னாலே முடியும்டா. யோசி. ஆனா ஓவர் திங்கிங் உடம்புக்காக. ட்ரை பண்றேன் மச்சான். ஹலோ சொல்றா. ஆ அப்ப நீ கேட்கவே இல்லையா? என்னடா ஆச்சு? இன்னைக்கு ரெக்கார்ட் நோட் மேம் கேட்கவே இல்லையாண்டா, நாளைக்கு சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்களாண்டா. இப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வெளியேறாம உள்ளே இருந்துக்கலாம்டா. ஆமா மச்சான்.